வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான விஷயத்த பத்தி பேச போறோம். இதுவரைக்கும் அந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் கதைகள்லயே நம்ம மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆக்குற ஒரு கதையான கடல் தீவின் ரகசியம், இதோட முழு பகுப்பாய்வு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா கதைக்குள்ள போயிடலாமா? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. கொடூரமான புயல் அடிக்கிற ஒரு இரண்ட தனிமையான தீவு. அந்த தீவுல இருக்கிற பெரிய இரும்பு சுவர்களுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கொலையாடி ஒளிஞ்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்னா உங்க மனநிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் பக்னு இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம கதையோட முதல் பாகம். ஒரு மழைக்கால நவம்பர் மாசத்துல லக்ஷ்மி தீவை நோக்கி ஒரு ஆபத்தான பயணம் ஆரம்பிக்குது. நம்ம தமிழ்நாட்டு கடற்கரையிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த மர்மமான லக்ஷ்மி தீவை நோக்கி தான் நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்காரு. அவர்தான் சிபிஐ இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் வர்மா. ரொம்பவும் ஷார்ப்பான ஆளு. அவரோட புது பார்ட்னர் கார்த்திக்கும் கூடவே வராரு. ஒரு பூட்டிய அறைக்குள்ள இருந்து திடீர்னு ஒருத்தங்க மாயமானதை விசாரிக்கிறதுக்காக அந்த படகுல போய்கிட்டு இருக்காங்க. அர்ஜுனுக்குள்ள ஒரு விதமான கலக்கம் இருக்கு. அது கடல்ல போறதால வந்த சீ சிக்னஸ் கிடையாது, அதை விட ஆழமான ஒரு பயம்னு சொல்லலாம். அவங்க போய் இறங்குற அந்த இடம் இருக்கே, அது சாதாரண மருத்துவமனை கிடையாது. மனமோதல் நிறுவனம், அதாவது மைண்ட் கான்ஃப்ளிக்ட் இன்ஸ்டிடியூட். கொடூரமான குற்றங்களை செஞ்ச மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை அடைச்சு வைக்கிற ஒரு ஹை செக்யூரிட்டி ஜெயில் மாதிரி அது. பூட்டிய 3 கதவுகளுக்கு பின்னாடி இருந்து காணாம போன லலிதாங்கிற பொண்ணை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, ஆபத்தான பல குற்றவாளிகள் இருக்கிற ஒரு கோட்டைக்குள்ள அவங்க கால் எடுத்து வைக்கிறாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அர்ஷு இந்த கேஸை எடுத்ததுக்கு பின்னாடி ஒரு ரகசியமான காரணம் இருக்கு. அது என்னன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட மனைவி அனிதாவை உயிருடனே எரித்து கொன்ன ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு கொலையாளிய கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்கணும். அதுதான் அர்ஜுனோட உண்மையான இலக்கு. தீவுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த மருத்துவமனையோட தலைமை மனநல மருத்துவர் டாக்டர் சேகர் அவங்க மீட் பண்றாங்க. ஆனா அந்த டாக்டர் நோயாளிகளுக்கு தனிமை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு விசாரணையை அப்படியே தடுக்கிறாரு. எந்த ஃபைல்ஸையும் தராம இருக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு பெரிய மர்மத்தை மறைக்கிறாருங்கிறது அர்ஜுனுக்கு ரொம்ப நல்லாவே தெரிய வருது. இப்போ நாம கதையோட 2வது பாகத்துக்கு வருவோம். இந்த இடத்துல தான் ஒரு பெரிய புயல் ஆரம்பிச்சு மருத்துவமனையோட இருண்ட ரகசியங்கள் எல்லாம் ஒன்னொன்னா வெளியே வர தொடங்குது. ஒரு பெரிய சந்தேக வலை பின்னப்படுது. முத நாள் ராத்திரி அந்த தீவுக்கே கரண்ட் கட் ஆகுற அளவுக்கு ஒரு பயங்கரமான புயல் அடிக்குது. நள்ளிரவுல தன் மனைவி அனிதா நெருப்புல எரியற மாதிரியும் குழந்தைங்களோட சிரிப்பு சத்தமும் அர்ஜுனுக்கு கனவா வருது. அடுத்த நாள் காலையில தப்பியோடி ஒரு நோயாளியை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மத்திய நேரத்துல காணாம போன லலிதா திடீர்னு சேத்துல உட்காந்துகிட்டு கிடைக்கிறா. அது மட்டும் இல்லாம அர்ஜுனை பார்த்து அவ தான் கணவன்னு சொல்றா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி அடுத்தடுத்து நடக்கிற சாத்தியம் இல்லாத விஷயங்களால அர்ஜுன் மைண்ட் சுத்தமா நிலை குலைஞ்சு போயிடுது. இதுக்கிடையில தப்பி ஓடி பிடிப்பட்ட அந்த நோயாளி கிட்ட அர்ஜுன் விசாரணை நடத்தும்போது பயந்து போயிருக்கிற அந்த பெண் அர்ஜுனோட நோட் பேடை வாங்கி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கிறுக்குறா: ஓடு. இந்த ஒரு வார்த்தையை படிக்கும்போது நமக்கே ரத்தம் உறையிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுல்ல. இந்த குழப்பங்களுக்கு நடுவுல கடலோரத்துல இருக்கிற ஒரு குகைக்குள்ள ஒரு மர்ம பெண்ணை அர்ஜுன் பாக்குறா. தன்னை ஒரு டாக்டர்னு சொல்லிக்கிற அந்த பெண் டாக்டர் சேகர் நோயாளிகளோட மூளைய மாத்திர சட்டவிரோதமான மருந்துகளை கொடுத்து சோதனை பண்றாரு அப்படின்னு அர்ஜுனை எச்சரிக்கிறா. அப்போதான் அர்ஜுனுக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை நம்மளையும் நோயாளி ஆக்குறதுக்காகத்தான் இவங்க மாத்திரை தராங்களோன்னு சந்தேகப்பட்டு அந்த மாத்திரைகளை சாப்பிடுறதே அவன் நிறுத்திடுறான். மாத்திரையை விட்டதும் அவனுக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அவன் மனசுல ஒரு பயங்கரமான தெளிவு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த தெளிவோட தன் மனைவியை கொன்னவனை தேடி பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அர்ஜுன் செக் பண்றான். அப்போ அவன் கைக்கு வர்ற ஒரு ஃபைல் அவனையே ஒரு நிமிஷம் உறைய வச்சிடுது. அதுல நோயாளி எண் 47 அப்படின்னு போட்டு அதுக்கு நேரா இருக்கிற பேரு அர்ஜுன் நடராஜன். இப்போ நாம கதையோட உச்சகட்டத்துக்கு, அதாவது 3வது பாகத்துக்கு வந்துட்டோம். தீவோட எல்லையில இருக்கிற அந்த விளக்கு மாடத்துல தான் உண்மையான ரகசியம் உடைய போகுது. டாக்டர் சேகர் தான் கொலையாளியையும் அந்த மருத்துவமனையோட எல்லா ரகசியங்களையும் அந்த விளக்கு மாடத்துல மறைச்சு வச்சிருக்காருன்னு நம்பி அர்ஜுன் தனியாவே அங்க போறான். ஆனா அங்க அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற டாக்டர் சேகர் நம்ம மைண்டையே பிளாஸ்ட் பண்ற மாதிரி ஒரு உண்மையை சொல்றாரு. அர்ஜுன் ஒரு சிபிஐ அதிகாரியே கிடையாதான். அவன்தான் கடந்த 3 வருஷமா அந்த மருத்துவமனையில அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிற ரொம்ப ஆபத்தான நோயாளி 47. எவ்வளோ பெரிய ஷாக் பாத்தீங்களா? இதுதாங்க இந்த த்ரில்லரோட அல்டிமேட் ட்விஸ்ட். டாக்டர் சேகர் ரொம்ப கூலா அது வரைக்கும் நாம நம்பிட்டு இருந்த உலகத்தையே சுக்குநூறா உடைக்கிறாரு. அர்ஜுனோட தீவிரமான மனநோயை குணப்படுத்துறதுக்காக அவனோட சொந்த மருத்துவர் கார்த்திக், அப்புறம் அந்த மருத்துவமனை ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து பல மாசமா பிளான் பண்ணி நடத்தின ஒரு பெரிய ரோல் பிளே நாடகம்தான் இந்த சிபிஐ விசாரணை.
காணாம போன லலிதா, கொலையாளி ராஜேந்திரன், இந்த புயல் இதெல்லாமே அர்ஜுனோட உடைந்த மனசு உருவாக்குன வெறும் கற்பனை தான். இந்த உண்மைய அர்ஜுனோட மனசு இயற்கையாவே உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்ளோ பெரிய செட்டப் பண்ணிருக்காங்க. ஆனா அர்ஜுனோட மனசு ஏன் இப்படி உடையணும்? அதுக்கு பின்னாடி ஒரு வலிக்கிற, தாங்கிக்கவே முடியாத ஒரு உண்மை இருக்கு. அர்ஜுனோட மனைவி அனிதாவுக்கு தீவிரமான மனநல பாதிப்பு இருந்ததுனால அவங்க பெத்த 3 குழந்தைங்களையும் அவளே தண்ணில மூழ்கடிச்சு கொன்னுடுறா. வீட்டுக்கு வந்து இதை பாக்குற அர்ஜுன் அந்த அதிர்ச்சியிலையும் கோவத்திலையும் தன் மனைவியே கொன்னுடுறான். இந்த கொடூரமான குற்ற உணர்ச்சிய அவனால தாங்கிக்கவே முடியல. அந்த நிஜத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனோட மனசு தானாவே உருவாக்கிக்கிட்ட ஒரு ஹீரோ கெட்டப் தான் இந்த சிபிஐ இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் வர்மா. அதனாலதான் அவனுக்கு சம்பந்தமே இல்லாம குழந்தைங்களோட சிரிப்பு சத்தம் கனவுல கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ நாம கதையோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது எல்லாமே வெளிப்பட்ட அந்த இரவுக்கு அடுத்த நாள் கால என்ன நடக்குதுன்னு பாப்போம். நடந்த எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு கதறி அழுத அர்ஜுன் அடுத்த நாள் காலையில ரொம்ப அமைதியா கடலை பார்த்தபடி அவனோட டாக்டர் கிருஷ்ணன் கூட உட்கார்ந்திருக்கான். எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நாம நினைக்கும் போது திடீர்னு அர்ஜுன் அந்த டாக்டரை பார்த்து கார்த்திக் அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறான். நாம உடனே இந்த தீவை விட்டு போய் அந்த கொலையாளி ராஜேந்திரனை பிடிக்கணும்னு சொல்றான். இதை கேட்டதும் டாக்டர் கிருஷ்ணனுக்கு ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாரு. ஏன்னா இவ்ளோ மாசமா அவங்க செஞ்ச அந்த சிகிச்சை தோத்து போயிடுச்சு. வேற வழியே இல்லாம அர்ஜுனோட மூளையோட ஒரு பகுதியை அகற்ற லோபுட்டோமி அப்படிங்கிற அறுவை சிகிச்சைக்கு அவனை கூட்டிட்டு போக அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஒரு உறைந்து போன மனநிலையில அறுவை சிகிச்சைக்கு கூட்டிட்டு போக அர்ஜுனன் நெருங்குறாங்க. ஆனா அவன் எழுந்து போறதுக்கு முன்னாடி தன் டாக்டரை பார்த்து ஒரு ஆழமான கேள்வியை கேட்கறான். அந்த ஒரு கேள்வி இந்த முழு கதையோட அர்த்தத்தையே மொத்தமா புரட்டி போட்டுடுது. ஒரு அரக்கனா உயிர் வாழ்றது கஷ்டமா, இல்ல ஒரு நல்லவனா சாகிறது கஷ்டமா? இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு தான் அவன் அங்கிருந்து அமைதியா எழுந்து போறான். இதை வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே அவன் திரும்பவும் தன் கற்பனை உலகத்துக்குள்ள போயிட்டானா, இல்ல தன் குடும்பத்தையே அழிச்ச அரக்கன் அப்படிங்கிற நிஜத்தோட வாழ்றதை விட ஒரு நல்ல சிபிஐ அதிகாரியாவே தன் மூளையில அழிச்சுக்கலான்னு அவனா தெரிஞ்சே நடிச்சானா? இந்த ஒரு பயங்கரமான கேள்வியை உங்ககிட்டயே நான் விட்டுடுறேன். இந்த கடல் தீவோட துயரமான ரகசியத்தை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.